ஹலோ மக்களே! சூரியவம்சம் சரத்குமார் மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகணும்னு தான் ஆசை. ஆனா அது ரியலா நடக்குமான்றது தான் கேள்வி. ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற மேனிஃபெஸ்டேஷனை பயன்படுத்தினா உங்கனாலையும் நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்திக்க முடியும். அதுக்காக நீங்க பல வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்ல. வெறும் 8 நாள்ல நீங்க ஆசைப்பட்டதை அடையலாம்னு சொன்னா உங்கனால நம்ப முடியுமா? கண்டிப்பா முடியும். ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் இந்த முறையை பயன்படுத்தி உங்கனால வாழ்க்கையில நினைச்ச எல்லாத்தையும் அடைய முடியும். அது எப்படி பண்ணலாம், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், இதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம கேட்டு உங்க வெற்றிக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி, அது என்ன ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன்? இந்த ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஸ்பிரிச்சுவலாவும் சரி சயின்டிபிக்காவும் சரி நிறைய கருத்துக்கள் சொல்லப்படுது. பொதுவாவே ஒவ்வொரு நம்பர்ஸுக்கும் ஒவ்வொரு எனர்ஜிஸ் இருக்கும். நம்பர்ஸ் மூலமா தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்குன்னு தி கிரேட் சயின்டிஸ்ட் நிக்கோலா டெஸ்லா சொல்லியிருக்காரு. அப்படி இந்த ட்ரிபிள் எயிட்டுக்கும் குறிப்பிட்ட எனர்ஜிஸ் இருக்கு. நியூமராலஜி படி நம்பர் 8 வாழ்க்கையில முழுமையையும் வெற்றியையும் கொடுக்கறதா காலம் காலமா நம்பப்படுது. நீங்க இந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆகும்போது உங்க வாழ்க்கையிலையும் பல வெற்றிகளை பார்க்க முடியும். இந்த ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் உங்க தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் மூலமா தான் வேலை செய்யும். இது எல்லாத்தையும் உங்க கனவுகளோட நீங்க சேர்க்கும் போது வெளியாகக்கூடிய ஃப்ரீக்வன்சஸ் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க ஆசைப்பட்டதை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க தாட்ஸை உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். அதுக்கு நீங்க விசுவலைசேஷன் முறையை பயன்படுத்தலாம். விசுவலைஸ் பண்ணும்போது உங்க மைண்ட்ல நிறைய புது புது கனெக்ஷன்ஸ் உருவாகும். ஆல்ரெடி நீங்க உங்க கனவு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி உங்க பிரெயின் சில கனெக்ஷன்ஸை கட்டமைக்கும். நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வரவே செய்யாது. எப்பவுமே பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இருப்பீங்க. அதுவே உங்க இலக்கை சீக்கிரமா அடைய உதவியா இருக்கும். எண்ணங்களை சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எமோஷன்ஸை சரி பண்ணணும். பாசிட்டிவான எண்ணங்களை நம்ம யோசிச்சாவே தேவையில்லாத கெட்ட எமோஷன்ஸ் எல்லாம் காணாம போயிடும். உங்க மைண்டை எவ்வளவு பாசிட்டிவா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவா வச்சுக்கோங்க. எமோஷன்ஸை சரியா வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி அஃபர்மேஷன்ஸ் தான். அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணி உங்க எமோஷன்ஸை பாசிட்டிவா மாத்திக்க முடியும். வாழ்க்கையை மாத்தக்கூடிய சிறந்த அஃபர்மேஷன்ஸை நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன், மைண்ட் செட்டை சரி பண்ணியாச்சு. அடுத்து உங்க இலக்குகளுக்கான வேலைகளை செய்யணும். உங்க இலக்கை அடைய தேவையான பிளான்ஸை பக்காவா போடுங்க. நீங்க போடக்கூடிய பிளான் கிளியரா இருந்தா சீக்கிரமா உங்க இலக்கை உங்களால அடைய முடியும். கடைசியா முக்கியமான ஸ்டெப், உங்க மைண்ட் செட்டை ப்ராப்பரா வச்சு உங்க இலக்குகளுக்காக வேலை செய்றீங்க. பிரபஞ்சம் கண்டிப்பா உங்க இலக்கை அடைய வைக்கும்னு முழுமையா நம்பணும். அதுல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. ஒரு சின்னதா சந்தேகம் வந்துட்டா கூட அவ்வளவுதான், உங்க மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாம போயிடும். ஒரு கிண்ணம் பால்ல ஒரு சொட்டு லெமனை கலந்தா கூட பால் கெட்டு போயிடும். அதே மாதிரிதான் உங்க ஒட்டுமொத்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல கொஞ்சமா சந்தேகம் வந்தாலும் அது வேலை செய்யாம போயிடும். சோ முழுமையா நம்பி நீங்க செய்யக்கூடிய வேலைகளை பண்ணுங்க. இப்படிதான் இந்த ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும். ட்ரிபிள் எயிட்ன்ற நம்பரோட எனர்ஜிஸோட சேர்த்து நீங்க இந்த ஈர்ப்பு விதையை பண்றதுனால அளவற்ற மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ட்ரிபிள் எயிட் மேனிஃபெஸ்டேஷனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணலாம்னு பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அடுத்த 8 நாளைக்குள்ள என்ன இலக்கை நீங்க அடையணும்ன்ற ஒரு பிளானை உருவாக்கி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு இலக்கை மட்டும் குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்துக்கோங்க. தினமும் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷமாவது நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, விசுவலைஸ் தி கோல்ஸ். விசுவலைசேஷன் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு பவரான கருவி. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இலக்கை அடைய போறோம். ஃபர்ஸ்ட், நீங்க செட் பண்ணின இலக்கை ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி தெளிவா கற்பனை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, உங்க இலக்கு பணக்காரனா ஆகணும்ன்றதா இருந்தா அந்த 8 நாளைக்குள்ள எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கணும்னு கற்பனை பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க இலக்கு என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். 8 நாளைக்குள்ள 2 கிலோ குறைக்கிறதா இருக்கலாம். ஒரு புது ஸ்கில்ல லேர்ன் பண்றதாவும் இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அதை தெளிவா கற்பனை பண்ணுங்க. ஒரு படம் பார்க்கும்போது எப்படி எமோஷன்ஸோட சேர்த்து பார்ப்பீங்க, அந்த மாதிரி உங்க இலக்குகளையும் எமோஷன்ஸோட சேர்த்து கற்பனை பண்ணுங்க. பணத்தை பத்தி கற்பனை பண்ணும்போது பணம் உங்க கையில இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கற்பனை பண்ணுங்க. சேம், 2 கிலோ வெயிட்டை குறைச்சா உங்க பாடி எப்படி இருக்கும், உங்க ட்ரெஸ்ஸோட சைஸ் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னு ரொம்ப தெளிவா கற்பனை பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் 2, செட்டிங் இன்டென்ஷன்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ். உங்க கோலை அடையிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு, 8 நாள்ல 2 கிலோ குறைக்கணும்னா அதுக்கு டெய்லி எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், எவ்வளோ சாப்பிடணும், எவ்வளோ நேரம் வாக்கிங், ரன்னிங் போகணும்னு எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. என்னதான் பிளான் போட்டாலும் நம்மளால கன்சிஸ்டண்டா மோட்டிவேட்டடா எல்லா நேரமும் பண்ண முடியும். அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் பாத்துக்கலான்னு சில நேரம் மைண்ட்ல எண்ணங்கள் அப்பப்ப வந்து எட்டி பார்க்கும். அதை அடிச்சு துரத்தணும்னா உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரி அஃபர்மேஷன்ஸை எழுதுங்க.
அத சத்தமா சொல்லுங்க. என்னால என்னோட இலக்குகளை அடைய முடியும். நான் ஒவ்வொரு நாளும் என் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டே இருங்க. இது உங்க இலக்குல மோட்டிவேட்டடா வேலை பார்க்க வைக்கும். அடுத்து ஸ்டெப் 3 கிராட்டிடியூட். இந்த 8 நாளுமே ஒவ்வொரு நாளும் அந்த நாள்ல நீங்க பாக்குற ஒவ்வொரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. நன்றி உணர்வு உங்க மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் நீக்கி பாசிட்டிவா உங்க இலக்குல வேலை பார்க்க வைக்கும். டாக்கிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்ஸ். மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வெறும் யோசிக்கிறது ப்ரே பண்றது மட்டும் கிடையாது. உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா புடிச்சு அதை உங்க குறிக்கோள்களுக்கு பயன்படுத்திக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை என்னென்னு பார்த்து அதுக்கான வேலைகளை தொடர்ந்து பண்ணுங்க. இப்படிலாம் பல சேலஞ்சஸ் வரும். அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி உங்க வேலைகளை தொடர்ந்து பண்ணுங்க. இதுதான் ட்ரிபிள் 8 மேனிஃபெஸ்டேஷன்ல நீங்க பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்டெப்ஸ். ஈஸியா இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸும் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மார்னிங் ரிச்சுவல். இந்த ட்ரிபிள் 8 மேனிஃபெஸ்டேஷனை ஒரு ஹேபிட்டா மாத்துங்க. அதுக்கு தினமும் காலையில 8 நிமிஷம் குறிப்பா தியானம் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் விசன் போர்ட். உங்க இலக்குகளுக்கு தேவையான பிக்சர்ஸ், மோட்டிவேஷனல் குவாட்டோஸ்னு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு போர்ட்ல வைக்கலாம். அதை தினமும் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வைங்க. அதை பார்க்கும்போது பாசிட்டிவான மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து 8 நாளைக்கு யூஸ் பண்ணுங்க. இது மூலமா நீங்க ஆசைப்பட்ட இலக்கை உங்க வாழ்க்கையில சுலபமா அடைய முடியும். இந்த ட்ரிபிள் 8 மேனிஃபெஸ்டேஷன் வெறும் ஸ்பிரிச்சுவலா மட்டும் இல்லாம சயின்டிபிக்காவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விசுவலைசேஷன் பண்றது உங்க பிரெயினோட நியூரல் கனெக்ஷன்ஸை அதிகமாக்கும். புது புது ஆங்கிள் அது உங்களை யோசிக்க வைக்கும். அதுவே புது வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்துரும். இத நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருந்தா நம்மளால ப்ரொடக்டிவாவும் இருக்க முடியும், தெளிவான முடிவையும் எடுக்க முடியும். சரி, எல்லாமே கரெக்டா பண்ணியாச்சு, ஒருவேளை இது வேலை செய்யாம போயிருச்சுன்னா இந்த கேள்வி உங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த ட்ரிபிள் 8 மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யாம போறதுக்கு ஒரு சில காமனான ரீசன்ஸ் இருக்கு. அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், இலக்குகள்ல தெளிவா இல்லாம இருக்கிறது. என்ன பாதையில போறோம்னே தெரியலன்னா கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் நடுக்காட்டுல நிக்க வேண்டிய நிலைமை தான் வரும். சோ உங்க இலக்கை தெளிவா வச்சுட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இல்லாம இருக்கிறது. ஒரு நாள் எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்றது, 3 நாள் பண்ணாம இருக்கிறதுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு வேலை செய்யாது. சோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எல்லா ஸ்டெப்ஸையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபைனலா நெகட்டிவான மைண்ட் செட், அப்புறம் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது. இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு டவுட்டோட நீங்க ஒரு வேலையை பண்ணுனா உங்களால அதை முடிக்கவே முடியாது. சோ பாசிட்டிவான மைண்ட் செட்டோட முழுமையா நம்பி நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பண்ணுங்க. இந்த பதிவுல நான் சொன்ன மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி உங்களால ஈஸியா நீங்க வச்சிருக்க இலக்கை அடைய முடியும். ஆனா எல்லா ஸ்டெப்ஸையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்க கனவு வாழ்க்கைய அடைங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா டாபிக் வேணும்னாலோ கமெண்ட்ஸ்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் டைப் பண்ணுங்க. ஆல்சோ இந்த ட்ரிபிள் 8 மேனிஃபெஸ்டேஷன்ல ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டாபிக்ல பார்க்கலாம். நன்றி.